நான் யாருன்னு தெரியணும்னு உங்களுக்கு தேவையில்லை. நான் சொல்லப் போகிற கருத்து மட்டும் உங்கள் மனசில் பதிஞ்சால் போதும். நான் இது வரைக்கும் இந்த யூடியூப்லலாம் வந்ததும் கிடையாது, பேசுனதும் கிடையாது. ஆனால் நம்மளோட தலைமுறை ரொம்ப முக்கியம். நான் இப்போ எந்த டாப்பிக்கை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, போதையை பற்றி போதை இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம எல்லாரும் வாழணும்னு நான் ஆசைப்பட்டு இதை போடுறேன். இதில் என்னோட குடும்பம் மட்டும் பாதிக்குது, என்னோட கணவர் குடிப்பார், என் பிள்ளை குடிப்பான் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. நம்ம ஒரு குடும்பம் இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய சித்தப்பா குடிக்கலாம், அண்ணன் குடிக்கலாம், தம்பி குடிக்கலாம், மாமா குடிக்கலாம், யார் வேணாலும் குடிக்கலாம். ஆக மொத்தம் ஒரு குடும்பத்தில் ஒருத்தராவது பாதிக்கப்பட்டிருப்போம். நம்ம ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்கள் இருக்கிறோன்னா நம்ம ஒரு குடும்பத்தில் நம்ம யாராச்சும் ஒருத்தர் குடிச்சிருப்பாங்க. நான் பேசுகிறது எனக்கு பேசி பழக்கம் கிடையாது. ஆனால் பேசுகிற கருத்து மட்டும் புரிஞ்சுக்குங்க. எனக்கு நான் இப்படிலாம் பேசுகிறேன்னு கமெண்ட்ஸ் வேண்டாம். ஆனால் நான் சொல்ல போகிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இப்போ அரசியல் ஏன் திடீர்னு இந்த அம்மா இதை பேசுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அரசியல், நமக்கு எலெக்ஷன் வருது. ஏன் நமக்கு மகளிர்கிட்ட உனக்கு காசு தரோம், ஃப்ரிட்ஜு தரோம், பஸ்ஸு கொடுக்குறோம், இதை கொடுக்குறோம், அதை கொடுக்குறோன்றாங்க இந்த அரசியல். ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் கேளுங்க. போதையே இல்லாத ஒரு அரசியலை யார் தருவாங்களோ அவங்களுக்கு நாங்கள் ஓட்டு போடுறோன்னு மட்டும் சொல்லுங்கப்பா. அது போதும். நாம் அவங்களுக்கு தருவோம். நம்மக்கிட்ட அந்தளவுக்கு பணம் இருக்கும். நம்ம கணவர் சம்பாதிச்சு கொடுத்தாருன்னா அவர் குடிக்காத அந்த காசு நம்மக்கிட்ட இருக்கும்போது நிறைய இருக்கும். நம்மளோட குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். நம்ம குடும்பம் சந்தோஷம் இருக்கிறதுனால நம்ம நாடு நல்லா இருக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்கள். இந்த அரசியல் ஆண்களை டார்கெட் பண்ண மாட்றாங்க, லேடிஸை மட்டும்தான் டார்கெட் பண்ணுறாங்க. ஏன்னு கேட்டால் நம்ம உடம்பளவில் நம்ம தான் ஸ்ட்ராங்கு ஆம்பளைங்களை விட. ஆனால் மனசளவில் நம்ம தான் கோழை. எங்கே கோழையாக இருக்கிறோன்னா ஆம்பளைங்க நம்மக்கிட்ட காசு கொடுக்காதனால ஃபினான்ஷியலாக நம்ம ரொம்பவே உடஞ்சி போகிறோம் குடும்பத்தில். அப்போ நம்மக்கிட்ட எதை காமிச்சா எதுக்கு நம்ம அமைதியாக இருப்போமோ அதை கொடுக்குது இந்த அரசியல். உனக்கு நான் வீட்டுக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வாங்கி தரேன், உனக்கு நான் பணம் தரேன், நீ போயிட்டு வர்றதுக்கு பஸ்ஸு ஃப்ரீயாக தரேன், இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் எதுவுமே வேணாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்று சொல்லுவோம். போதை இல்லாத எங்களுக்கு ஒரு வீடை கொடுங்க, நாடை கொடுங்க, நாங்கள் வாழ்ந்து காமிச்சுக்கிறோம். என் குடும்பம் நல்லா வாழ்ந்தால் தமிழ்நாடு நல்லாவே இருக்கும். இப்போ எந்த பள்ளியில் ஒரே ஒரு பள்ளியிலையாவது சொல்லுங்கள், ஒரே ஒரு குழந்தையாவது போதை இல்லாத வெளியே வருதா? ஒரே ஒரு ஸ்கூல் மட்டும் சொல்லுங்களேன். இந்த ஸ்கூலில் சேர்த்தா எந்த போதையும் இல்லை. இது நான் அரசியல்வாதிகளுக்கோ ஸ்கூலில் வச்சுருக்கவங்களுக்கோ இல்லை டாஸ்மார்க் விற்கிறவங்களுக்கோ அகெயின்ஸ்டாக நான் பேச வரலப்பா. இது ஒவ்வொரு குடும்பமும் பாதிக்கப்பட்டுக்கிறதுனால இதை பற்றி நான் பேசுகிறேன், அவ்வளோதான். ஏன்னு கேட்டிங்கன்னா 49 வயசு ஆகுது எனக்கு. இதில் எத்தனை குடும்பம் பாதிச்சிருக்கோம், பாதிக்கப்பட்டு இருக்குது, இன்னமும் பாதிக்கப்பட்டுட்டே இருக்குது. இது பரவாயில்ல. இதே காந்தி தாத்தா இருக்கும்போதும், காமராஜர் இருக்கும்போதும், அண்ணா அறிஞர் இருக்கும்போதும், இவங்க 3 பேர் இருக்கும்போதும் போதை இவ்வளோ தலையெடுத்து நடந்துதா? ஒன்று சொல்லுங்கள், யோசிங்க பெண்களே. இது நான் இது ரொம்ப வலியோடு சொல்கிறேன் நான். ஏன்னு கேட்டால் இது பிறகு சொல்ல போகிற டாப்பிக்லாம் உங்களுக்கு அவ்வளோ வலியை கொடுக்கும். அப்போ இவங்கெல்லாம் அரசியல் நடத்தலையா? இவங்கெல்லாம் நம்ம நாடு நல்லா போகலையா? அப்போ நம்ம தாத்தா பாட்டிலாம் நல்லா சாப்பிடலையா? ஏன் நம்ம மட்டும் நான் அவ்வளோ சாப்பிட்றோமா? நம்ம உழைக்கிற காசு, நம்ம சம்பாதிச்சு உழைக்கிற காசு நம்ம வீட்டுக்காரன் குடி இல்லாமல் வீட்டுக்கு வந்தாலோ, நம்ம பிள்ளைங்க போதை இல்லாமல் நம்ம வீட்டுக்கு வந்தாலோ அந்த நிம்மதியிலேயே கூட நம்ம படுத்துருவோம். நீங்கள் ஒவ்வொருத்தரும் மனசில் கையை வச்சு சொல்லுங்கள், நான் சொல்கிறது உண்மை இல்லையா பொய்யான்னு மட்டும் யோசிங்கப்பா. என்னடா இந்த அம்மா இவ்வளோ டாபிக் பேசுகிறாங்களா? இது தாங்க உண்மை. கொஞ்சம் தயவு செய்து நீங்கள் என் முகத்தை காமிக்கணும், இதெல்லாம் அப்படிலாம் இல்லை. நீங்கள் புரிஞ்சுக்கிற வரைக்கும் கண்டிப்பாக ஏன்னா இந்த 23 தேதி நமக்கு எலெக்ஷன் வர்றதுக்குள்ளே இதை எத்தனை அரசியல் பார்க்குறாங்களோ அவங்க ஒருத்தராவது யோசிப்பாங்க. அதில் இப்போ நிற்கிறாங்க பாருங்கள் அத்தனை பேரும் எலெக்ஷனில். அந்த ஒரு அரசியல்வாதியாவது நாங்கள் செய்கிறோமா, சுத்தமாக போதையே இல்லாமல் நான் பண்ணுறேன், ஆனால் நான் எந்த ஓசி பொருளும் தரமாட்டேன், உங்களுக்கு எதுவுமே பண்ண மாட்டேன், ஆனால் போதை இல்லாத ஒரு நாட்டை நான் தரேன்னு சொல்கிறாரோ அவருக்கு நம்ம ஸ்ட்ராங்காக இருந்து ஓட்டை போடுவோம்.
எந்த ஸ்கூலாவது போதை இல்லாத ஒரே ஒரு ஸ்கூல் இருக்குன்னா நீங்கள் சொல்லுங்கள். அப்படியே இருந்தாலும் நம்மளோட குழந்தைங்கள அங்கே படிக்க வைக்கும் அளவுக்கு நம்மளால் சக்தி இருக்குமா? இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப இல்லை நான் அது கூட சொல்ல மாட்டேன். எல்லா ரொம்ப ரிச்சில் இருக்க ஸ்கூல்லேருந்து ரொம்ப கீழ்மட்ட இருக்கிற ஸ்கூலில் வரைக்கும் போதைங்க இருக்குது. இதை நான் சும்மாவே சொல்லலை, என்னோட வயசு அனுபவத்தில் சொல்லுங்கள். ஒரே ஒரு பள்ளி சொல்லுங்கள், அது ரொம்ப பணக்காரங்க படிக்கிறதுலேருந்து நம்மளை மாதிரி நடுத்தர மக்கள் படிக்கிறதுலேருந்து நம்மளை விட மோசமாக இருக்க படிக்கிறவங்க வரைக்குமே போதை இருக்குது. இதனால் என்ன பண்ணுறாங்க, போதையை போட்டுட்டு குழந்தைங்கள கற்பழிக்கிறது. சின்ன பிள்ளைங்களே டீச்சரை குத்திடுவேன், கொலை பண்ணிடுவேன் மிரட்டுறாங்க. அப்போ அந்த டீச்சர் என்ன பண்ணுவாங்க, எப்படி கேட்பாங்க ஆர்ஸா? அதனால் அவன் இஷ்டம் போல் வளர விட்டுறாங்க. அந்த குழந்தை அப்போ மிரட்ட ஆரம்பித்து கல்யாணம் ஆன பிறகு மனைவியை மிரட்டி அந்த கல்யாணம் ஆன பொண்ணு சூசைட் வரைக்கும் போகுது. அது மட்டுமா முடியுது? போதையில் என்ன பண்ணுறோன்னு தெரியாத ரோட்டில் போகிற பெண்களை ரேப் பண்ணுறது, நம்ம அம்மா மாதிரி இருக்கிறவங்கள கூட விடுறது கிடையாது, அவங்களையும் ரேப் பண்ணுறாங்க. இதெல்லாம் காரணம் போதை. குழந்தைங்கள கூட விட மாட்டேங்கிறாங்க எல்லாரையும். அந்த போதை எதுக்கு நமக்கு? போதை இல்லாத ஒரு உலகத்தை கேளுங்க. எதுக்கு நமக்கு பணம், பஸ்ஸு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், டிவி எதுவுமே வேண்டாம். நமக்கு எந்த காசும் வேணாப்பா. நம்ம போதை இல்லாத ஒரு அரசியலை மட்டும் கொடுங்கன்னு கேட்போம். அது மட்டும் கொடுக்கட்டும். அப்புறம் இப்போ என்னோடய பேரன் போகிறான் ஸ்கூலுக்கு அப்படின்னா, இப்போ கேட்டால் தான் 5 வருஷம், இந்த அரசியல் வரும்பொழுது 5 வருஷம். இந்த 5 வருஷத்தில் அந்த குழந்தைக்கு 5வது படிக்கும்போது 10 வயசு ஆகும். அப்போது இந்த அரசியல் நல்ல அரசியலாக இருந்து ஸ்கூலில் போதைங்களை ஒழிச்சிட்டாங்கன்னா அந்த குழந்தை 5வது வயசில் போதை இல்லாமல் அடுத்த ஸ்கூலுக்கு போய் காலை வைக்கும். இல்லை அதே ஸ்கூலில் 6வது போய் சேரும். இந்த போதையெல்லாம் வைக்கிறதுக்கு 8 மணி நேரம் ஒரு குழந்தைக்கு கிளாஸை வைக்கிறதுக்கு பதிலாக காலையிலேயே முதல் கிளாஸ் ஒரு யோகாவை சொல்லி கொடுங்க. அந்த குழந்தை மனநிலைமை நல்லா இருக்கும். அந்த குழந்தை நல்லபடியாக அந்த டேவை அழகாக பீஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போவோம். நிறைய இருக்கே, நிறைய பண்ணலாமே. காலையில் ஏதோ ஒன்று பண்ணிடுறாங்க டீச்சருங்க. அந்த பிள்ளைங்க மூஞ்சில் முழிக்கணுமேன்ற கடமைக்காக உட்காந்து ஏதோ ஒரு பாடத்தை எடுக்கிறாங்க. எதுக்கு? நல்ல பிள்ளைங்களா நமக்கு வளரணும்னா அந்த டீச்சருங்க கையில் கண்டிப்பாக இருக்குது. அதுக்கு பெற்றோருங்களும் ஒத்துழைக்கணும். அதுக்கு பெற்றோருங்க என்ன பண்ணணும்னா, அரசியல்வாதிங்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் வைங்கப்பா. என்னடா இந்த அம்மா இப்போ பேசுதே அப்படின்னா, இந்த 23 எலெக்ஷனுக்குள்ளே நம்ம இந்த கோரிக்கையை வச்சோம்னா ஒரு அரசியல்வாதியாவது இது மனசுக்குள்ளே போயிட்டு நான் பண்ணுறேன்னு சொல்லும்போது அந்த அரசியலுக்கு கண்ணை மூடி ஓட்டை போட்டுருங்கப்பா. பெண்களே இதை முக்கியமாக தெரிஞ்சுக்குங்க. எனக்கு எந்த அரசியல் கட்சிகளும் விருப்பமும் கிடையாது, வெறுப்பும் கிடையாது. இதில் நமக்கு எது போதை இல்லாத ஆட்சியை தராங்களோ அந்த அரசியலை நம்ம கேட்போம் தான் சொல்கிறேனே தவிர, இவங்களுக்கு ஓட்டு போடுங்க அவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு நான் சொல்லவே வரல. நமக்கு தேவை போதை இல்லாத ஒரு ஆட்சி. அதை மட்டும் நீங்கள் யோசித்து பண்ணுங்கள். நம்ம போதையிலேருந்து வெளியே வந்தாலுமே நம்ம வீடும் செழிப்பாக இருக்கும், நம்ம நாடும் செழிப்பாக இருக்கும், நம்மளோட வர ஜெனரேஷனும் செழிப்பாக இருக்கும். நீங்கள் சொல்கிறாங்க பாருங்க, விவசாயிங்க, இந்த கொத்தனாருங்க இன்றைக்கெல்லாம் உழைக்கிறாங்க. ஆனால் கொண்டு போயிட்டு போதைக்கு அடிமையாயிட்டு குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு பொண்டாட்டியை போட்டு அடிக்கிறாங்க. எத்தனை புருஷன்மாருங்க உழைக்கிறத கொண்டு போய் கொடுக்குறாங்க? 10ல் 8 பேர் குடிகாரன் தாங்க. 2 பேர் தாங்க அந்த ஒய்ஃப் கையில் கொடுத்து அந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சுங்க, நான் இந்த 32 வருஷ அனுபவத்தில் நான் இதை ஒவ்வொரு வீட்டிலும் அனுபவிச்சு இதெல்லாம் நான் உங்ககிட்ட பேசுகிறேன்ப்பா. முதல்ல இது என்னோட ஆதங்கத்தை நான் கொட்டுறேன். இந்த அரசியலையாவது பிடிங்க, நம்மளோட அடுத்த தலைமுறையாவது நல்லபடியாக இருக்கும். புரிஞ்சுக்கோங்க, யோசித்து செய்யுங்க பெண்களே. இது நம்ம குழந்தைங்களோட தலைமுறை. இதெல்லாம் ஒழுங்காக வந்தாலுமே நம்மளோட விவசாயம் காக்கும், எல்லாமே நல்லா வந்துடும். எல்லாத்துக்கும் முதல் பார்த்தீங்கன்னா போதையை ஒழிச்சோம்னா நம்ம வீடும் நல்லாயிருக்கும், நம்ம நாடும் நல்லாயிருக்கும். இது நான் எல்லாருமே நீங்கள் கேட்பீங்கன்னு நான் சொல்லலை.
உங்களுக்கு வந்துட்டு ஏன்னா இப்போ இருக்கிற காலம் அந்த மாதிரி நம்ம 1000 டிப்ரெஷனில் இருக்கோம். ஒரு சிரிப்பு வீடியோவை பார்த்தா அந்த நேரம் நம்ம சிரிப்போம். ஒரு சாப்பாட்டு வீடியோவை பார்த்தா நம்ம நாளைக்கு செய்யலாண்டா யோசிக்க நமக்கு டைம் இல்லை. இதை பார்த்தோமா, இதை காப்பி அடிச்சோமா, செஞ்சோமா, அடுத்து நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் நம்ம வாழ்க்கை. ஆம்பளைங்க வந்துட்டு ஒரே வேலை மட்டும்தான். ஆனால் பெண்களுக்கு நிறைய வேலை இருக்குது. இதை வந்து என்னோட அனுபவமாக நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நான் உங்கள் அக்காவாக இருக்கலாம், நான் அக்காவாக இருக்கணும்னு தேவையில்லை, உங்களுக்கு அம்மாவாக இருக்கணும்னு தேவையில்லை, உங்களுக்கு வந்து ஒரு சகோதரியாக இருக்கணும்னு தேவையில்லை, யாராவும் இருக்க வேணாம். உங்களில் ஒருத்தியாக நான் இருந்து தான் பேசுகிறேன். இதை வந்துட்டு நான் பேசக்கூடாது, பயந்து 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 இதனால் ஏதாச்சும் பிரச்சனை வருமோ 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 பயந்து பயந்து தான்ப்பா இதெல்லாம் நான் பண்ணாமல் இருந்தேன். ஆனால் இனிமேல் எது வந்தாலும் பரவாயில்ல, ஃபேஸ் பண்ண ரெடியாக தான் இருக்கோம் எல்லாருமே. எனக்கு ஒன்றுனா இப்போ இதை கேட்குற 10ல் ஒருத்தராவது எனக்காக குரல் கொடுக்க மாட்டீங்க. அந்த தைரியத்தில் தான் நான் வந்திருக்கேன். ஏன்னு கேட்டிங்களா, என் காதில் நிறைய டீச்சர்ஸ் புலம்புறதும், நிறைய அம்மாங்க புலம்புறதும், நிறைய மனைவிமார்கள் புலம்புறதும், நிறைய அக்கா தங்கச்சிங்க புலம்புறதும் என் காதில் கேட்டுகிட்டே இருக்குப்பா. இதனால் எத்தனை குடும்பங்க அழியுது தெரியுமா? நீங்களே யோசிங்களேன், உங்கள் மனதில் கையை வச்சு யோசிச்சு பாருங்கள். உங்கள் வீட்டுக்கார் குடிக்காமல் இருக்கலாம், உங்களோட பிள்ளைங்க குடிக்காமல் இருக்கலாம். ஆனால் உங்களோட அந்த பரம்பரையில் 50 பேர் இருக்காங்கன்னா 45 பேர் குடிகாரங்களா போதைக்கு குடி மட்டும் கிடையாது. நான் எல்லா போதைகளையும் பற்றி தான் பேசுகிறேன். நமக்கு தேவை போதை இல்லாத ஒரு நாடு. இவங்க எதுவுமே நமக்கு ஓசியில் எதுவும் வேண்டாம். நம்மளே அவங்க கொடுக்கறது பதிலாக இந்த போதையினால் தான் நம்ம நாட்டுக்கு நிறைய வளம் செழிப்புலாம் வருதுன்னா, நமக்கு இந்த டொனேஷன்ற பேரில் நிறைய காமிக்கிறாங்க பாருங்கள். அதெல்லாம் எவ்வளோன்னு சொல்லி கேட்டு அதையெல்லாம் எங்கள் நாட்டுக்காக போடுங்க. எங்கள் குடும்பம் ரொம்ப சிறப்பாக இருந்ததுன்னா எங்களால் முடிஞ்சதை மாதத்துக்கு நாங்கள் எல்லாரும் ஒரு குடும்பத்துலேருந்து ₹1 கொடுத்தா கூட எத்தனை கோடி ஜனம் இருக்கோம், உங்களுக்கு அத்தனை கோடி சேரும். போதை இல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்குவோம். ஒரு கான்ஃபிடென்ட்டை வைங்க. நான் அடுத்தது இன்னொரு டாப்பிக்கில் கண்டிப்பாக உங்ககிட்ட பேசுவேன். நன்றிப்பா.